இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையில் பருப்பு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் துவரம் பருப்பை 2 தடவை நல்லா அலசி குக்கரில் சேர்த்துருக்கேன். அது கூட 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்து பருப்பு வேகிறதுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் துவரம்பருப்பு சேர்த்து செய்கிறேன். நீங்கள் 3/4 கப் துவரம்பருப்பு 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனாலும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில்லையே பருப்பு நல்லா வெந்துடும். கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கீரையெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அப்படியே சேர்க்கலாம். நல்லா இளங்கீரையாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் கீரையை வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ கீரை வேகிறதுக்காக இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கீரை நல்லா வேகட்டும். கீரை வெந்ததும் கீழே இறக்கி வச்சு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீரையை பருப்போடு சேர்த்து நல்லா கடைஞ்சாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வடகம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். வடகம் இல்லாதவங்க கடுகு ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 10 சின்ன வெங்காயம் 15 பல் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். தாளிப்பை கீரை கடையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கம வாசனையோட கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கே கீரை வாங்கி இந்த சூப்பரான கீரை கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தில் இந்த பருப்பு கடையில் சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.